قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد فاستقم كما أمرت صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்து கொடுத்தபோது, குர்ஆனை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறந்து போயிடுமோன்னு ஒரு பயம். ஏனென்றால் கையில் எழுதி பார்த்து மனப்பாடம் செய்வதல்ல. அவங்க சொல்லும்போது ஒரு தடவை சொல்லணும், ரெண்டாவது தடவை சொல்லும்போது மனப்பாடம் ஆகி. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஓத ரசூலுல்லாஹ்வும் திரும்ப ஓதுறாங்க. அதை ஓதி மனப்பாடம் பண்ணிக்கணும்னு கஷ்டப்படுறாங்க. வேகமாக குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஓதும்போது அல்லாஹ் சொன்னான், லா தஅஜல் லிசானக, நபியே இவ்வளோ அவசரப்படாதீங்க. இன்ன அலைனா ல ஜமா, இந்த குர்ஆனை உங்கள் மனசில் கொண்டு வந்து பதிய வைக்கிறது நம்ம வேலை, நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம். குர்ஆனை ஓதுவதில் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானம் வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டார்கள் என்று இந்த வரலாறுகளில் பார்க்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கும் என்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு தடவை பள்ளிவாசலில் ஹதீஸ் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ் வாசிக்கிறாங்க. அடுத்து ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள், அடுத்ததாக இந்த ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் மத்தியில் இடைவேளை இருக்கும். ஒரு செய்தியை 3 தடவை சொல்லுவாங்க. சொல்லும்போது நிறுத்தி பேசுவார்கள், விட்டு அந்த இடைவெளி விட்டு பேசுவார்கள். ஒரு செய்தியை 3 தடவை சொல்லுவார்கள். எல்லோரும் கிரகித்து விட்டார்கள் என்கின்ற சூழலில் அடுத்த வார்த்தையை தொடங்குவார்கள். இங்கே ஒப்பிக்கிற மாதிரி வேகமாக பேசுகிறீர்களே, ஹதீஸ் அறிவிக்கிறதுல நிதானம் தேவை என்று சொன்னார்கள். இங்கே மார்க்க விஷயங்களில் அதில் எவ்வளவு தூரம் அதில் நிதானம் கடைபிடிக்கிறது என்ற இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஹதீஸில் எப்படி இருக்கிறதுனா, இல்லாஃபி அமலில் ஆகரா, உலக காரியங்களில் நிதானம் தேவை, மறு உலக காரியங்களில் ரொம்ப நிதானமாக இருந்தால் தவறினோம், வேகமாக செய்யுங்கன்னு ஒரு அறிவுறுத்தல் இருக்குது. ஒரு நல்ல காரியம் செய்கிறோம்னா அதை உடனே செஞ்சிடணும். வாங்க சொன்ன உடனே லேட்டாகக்கூடாது. எவ்வளோ விரைவு முடியுமோ தொழுகைக்கு விட வேண்டும். ஒரு ஜனாதா விழுந்துருச்சா ரொம்ப தாமதித்து நிதானிக்கக்கூடாது. அங்கே விரைவாக அந்த ஜனாதாவை அடக்குவதற்கு முற்பட வேண்டும். மார்க்க காரியங்கள் அத்தனையிலையும் ஒரு தர்மம் கொடுக்கணும் அப்படின்னா அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, 1000 ரூபா தரேன்னு சொன்னவர் அது தாமதமாக 1000 500 ஆகும், 500 100 ஆகும், 10 ரூபாயில் நின்றுவார். அவர் மனது அவ்வளவு மாற்றம் கண்டுவிடும். எனவே இவ்வளவு தொகையை கொடுக்க வேண்டும் அல்லாஹுவின் பாதையில் நினைக்கும் போது அது உடனடியாக சாரியும் இலா மகஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தருகிற காரியங்களில் வேகமாக போங்க, விரைந்து போங்க, நல்ல அமல்களில் போட்டி போடுங்க. அப்படி சொல்லப்பட்ட காரியங்களில் கூட ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சஹாபிகள் ஓடி தொழுகைக்கு வந்தார்கள். வேகமாக ஓடி வந்தபோது சொன்னார்கள், ஒரு மனிதர் வீட்டிலிருந்து தொழுகைக்குன்னு புறப்பட்டாலே அவர் தொழுகையில் தான் இருக்கார். தொழுகை என்ற எண்ணத்தில் தானே அவர் வெளியே வந்தார். உங்களில் யாரும் ஓடி வர வேணாம், மொல்லமாக வாங்க, எந்த ரக்காத்து கிடைக்குதோ அந்த ரக்காத்தில் சேருங்க, இத்திமீனானாக தொழுவுங்க. பொதுவாக தொழுகையில் சில விஷயங்களை விட்டால் தொழுகக்கூடாது. ஷாஃபி மதுஹபில் என்ன சட்டம்னா, ஒவ்வொரு அர்கானுகளையும் அதில் தஅதீலுல் அர்கான் முழுமையாக அதை செஞ்சிடணும். அதில் வேகமாக செஞ்சால் தொழுகை ஜாயிஸ் இல்லை, தொழுகக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை பள்ளிவாசலில் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் தொழுதார், வேகமாக தொழுதார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழுகலைன்னாங்க. நீங்கள் தொழுகலை, திரும்ப தொழுங்க. சரியாக தான் செஞ்சார், ருக்கு செஞ்சார், சஜிதா செய்தார், எல்லாவற்றையும் செய்தார். செய்தது உண்மைதான், ஆனால் அதில் நிதானம் இல்லை. வேகமாக போனீங்க, ருக்குவிலேருந்து எந்திரிச்சிங்க, அதற்கு வேகமாக போனீங்க. ஒவ்வொரு அர்க்கானம் முடித்து நிற்க வேண்டும்.
அதுக்கு அடுத்த சஜிதா வர வேண்டும். ஒரு சஜிதாவுக்கு அடுத்த சஜிதாவுக்கு மத்தியில் வந்து வராமல் வேகமாக போகிறது, ருக்குலேருந்து எந்திரிக்காமல் வேகமாக சஜிதாவுக்கு போகிறது, இது தொழுகை ஜாயிஸ் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற இந்த வார்த்தைகளை பார்க்கிற போது வணக்க வழிபாடுகளில் நிதானம் தேவை. ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இஸ்லாம் மார்க்க தீர்ப்பு தான், சட்டம்தான். அதில் வித்தியாசப்படும். ஒருத்தர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எல்லாருக்கும் மத்தியில் அமர்ந்து சஹாபிகள் மாணவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வேகமாக வந்தார், கண்ணெல்லாம் செவந்திருக்குது, பதட்டமாக இருக்கார். அவர் ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. வேகமாக வந்தவர் கேட்டார், கொலைகாரனுக்கு தௌபா உண்டா அப்படின்னு கேட்டார். ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னா தௌபா உண்டா, அல்லாஹ் தௌபா செஞ்சால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்குவானான்னு கேட்டார். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஃபத்வா கொடுக்கணும். ஃபத்வாவில் எவ்வளவு நிதானம் தேவை என்ற வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். தௌபாவுக்கு மன்னிப்பு கிடையாது, தௌபா கிடையாதுன்னு சொன்னார்கள். அப்படியா அப்படின்னு அவர் போயிட்டார். ஆனால் இஸ்லாத்தில் ரெண்டே விஷயந்தான் இருக்குது. தௌபா 2 தடவை மட்டும்தான் ஏற்கப்படாது, மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் தௌபா ஏற்கப்படும். எந்த பாவத்துக்கும் தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். 2 தடவை தான் தௌபா நிறுத்தப்படும். ஒரு தடவை என்னன்னா, அந்த மனிதனுடைய கடைசி நிமிஷம் சக்கராத் ஹால் வந்துருச்சு. சக்கராத் ஹால்னா ரூஹு கொஞ்சம் கொஞ்சமாக நெஞ்சில் நின்றோம், வாய்க்கு நெஞ்சுக்கு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஞாபக சக்தி கொஞ்சம் இருக்கும், அவருக்கு புரியும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தௌபா செய்தார்னா சக்கராத்தை பார்த்த பிறகு தௌபா செய்கிறார், இவருடைய தௌபா ஏற்கப்படாது. 2வது ஒரு நிலைமை என்னன்னா, இந்த பூமியை அல்லாஹ் அழிக்கப் போகிறேன் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளமாக என்ன செய்வான், சூரியனை மாற்றி உதிக்க செய்வான். சூரியன் எந்த திசையில் உதிச்சுக்கிட்டு இருக்கோ அந்த திசையில் உதிக்காது, வேறு திசையில் உதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பூமி இப்படி திடீர்னு இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டதேன்னு எல்லாரும் பார்க்கும்போது தான் உலகத்தினுடைய அழிவு தினங்கள் தொடங்கிருச்சுன்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் சில நாட்களில் உலகம் அழிய போகிறது என்று பார்த்த உடனே எல்லாரும் தௌபா செய்வாங்க. யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது அப்போது சொல்லப்படும், தௌபாவின் வாசல் மூடப்பட்டுருச்சு, இனி யாருடைய பாவ மன்னிப்பும் ஏற்கப்படாது என்று சொல்லப்படும். இது 2 நேரத்தை தாண்டி ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால், யாரெல்லாம் என்னை மன்னித்து விடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்குவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, இதுதான மார்க்கம், நீங்கள் அவர் கொலைகாரனுக்கு தௌபா இல்லைன்னா தௌபா உண்டானா தௌபா இல்லைன்னு சொல்லிவிட்டீர்களே, எப்படி சொன்னீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார்கள், ஒரு தீர்ப்பை செய்யறதுக்கு முன்னால் ஒரு சட்டம் இருக்குது. அவர் வந்த வேகமோ அவர் கண்ணையும் பார்த்தா அவர் கையில் ஏதோ இருக்குது, ஆயுதம் ஒன்று இருக்குது, அவர் யாரையோ கொல்ல போகிறார். கொல்லுவதற்கு முன்பு இப்படி கேட்குறார், தௌபா உண்டான்னு கேட்டுக்கிறார். நான் தௌபா உண்டு அப்படின்னா அவர் நேராக அங்கே போயிடுவார். ஒருத்தர் சவரை செய்து விட்டு வந்தார், அப்போது அவருக்கு பெயர் நதும், கவலைப்படுறாரு, கேட்குறாரு எனக்கு ஏதாவது பரிகாரம் உண்டான்னு. அப்போ சொல்லலாம் அல்லாஹ் அவருக்கு தௌபா இருக்குதுன்னு. எந்த வார்த்தையை எப்போது சொல்ல வேண்டும் என்ற நிதானம் நமக்கு தேவை. ஒரு ஃபத்வா ஒன்று கொடுத்துட்டா அங்கேருந்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். செய்யறதுக்கு முன்பு அவர் தௌபா இருக்கான்னு கேட்டார்னா அதை நான் செயலை ஊக்குவித்ததாக ஆகிவிடும், கொலையை ஊக்குவித்ததாக ஆகும். செய்துவிட்டு வந்த பிறகு நான் அதை சொன்னால் உனக்கு தௌபா உண்டுப்பா, அதுதான் மார்க்கம், நான் உண்மையை இப்படி இந்த மாதிரி சொன்னால் அவரை திருத்துவதாக ஆகும். பேச்சில் நிதானம் தேவை. ஃபத்வாவில் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. மதரசா ஃபத்வாக்களே அப்படித்தான், இத்தனை பேர் இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு ஃபத்வாவை கேட்கும்போது பல விஷயங்களை மறைத்து விடுவார்கள். அவசரப்பட்டு நம்ம ஃபத்வா கொடுத்துருவோம். ஆண் தரப்பில் ஃபத்வா கேட்டாக்கா அது ஒரு வகையாக எழுதியிருப்பார்கள். அதே பிரச்சனையில் பெண்கள் சிறப்பில் எழுதி அந்த ஃபத்வாவை பேசும்போது அது வேறுபடும். சொத்து பிரிக்கிறேன் என்று வந்தால் முக்கியமான நபரையை விட்டு தான் அந்த வார்த்தைகள் அமைந்திருப்பார். மொத்தம் எவ்வளோ பேர் தான் இருக்கிறீங்க வீட்டில், அவருக்கு பையன் இருக்கிறாரா இல்லையா, எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாம் வந்திருக்கிறீங்களேன்னு கேட்கும்போது தான் பல விஷயங்கள் உள்ளுக்குள் இருந்து வரும். எனவே எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் பேச்சுக்களாக இருந்தாலும் அதில் நிதானம் தேவை. பொதுவாக மார்க்க காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் நிதானம் தேவை என்பது தான் மார்க்கம் சொல்லித் தருகின்ற உயர்ந்த தத்துவங்களாக இருக்கின்றன. எல்லா கட்டங்களிலும் நிதானத்தை கடைபிடிக்கின்ற நல்ல தௌஃபீக்கை எல்லாம் நல்வானாக. சுப்ஹான்